ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் சப்ஜெக்ட்டில் இருக்க பிரான்ச் அக்கௌண்ட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த பிரான்ச் அக்கௌண்ட்ஸில் அண்டர் டெப்டா சிஸ்டமில் தான் நம்ம சம்ஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போ பிரான்ச் அக்கௌண்ட்ஸ் அண்டர் டெப்டா சிஸ்டமில் ஒரு ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணால் அதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் பிரான்ச் அக்கௌண்ட்ஸில் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து ரெட்டி அண்ட் மூர்த்தி புக்கில் அதர் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 9th சம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், கொஷினில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க பாருங்கள். From the following particulars relating to திருச்சி branch, prepare the branch account அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டாக் கொடுத்துருக்காங்க, டெப்டாஸ் கொடுத்துருக்காங்க, பெட்டி கேஷ், குட்ஸ் சென்ட் டு பிரான்ச் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன பார்க்கணும்? கிரெடிட் சேல்ஸ் பார்க்கணுமா? கிரெடிட் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பிரான்ச் டெப்டாஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஓகேவா? இப்போ பிரான்ச் டெப்டாஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டெப்டாஸ் சொல்லியிருக்காங்களா? எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 12,000 சொல்லியிருக்காங்க. அண்ட் 12,000 நம்ம டெபிட் சைட் போடணும். போட்டாச்சா? அடுத்து நம்ம என்ன போடணும்? இந்த சைடு வந்து கிரெடிட் சேல்ஸ் வருமா? 2 கிரெடிட் சேல்ஸ், அதையும் 42,000 போட்டாச்சு. அடுத்து சேல்ஸ் ரிட்டர்ன் எங்கே வரும்? கிரெடிட் சைடு வருமா? ஸோ பை சேல்ஸ் ரிட்டர்ன் 250. அடுத்து பேட் டெட்ஸ் வந்து எவ்வளோனா 300. பை பேட் டெட் 300 போட்டாச்சு. அடுத்து டிஸ்கவுண்ட் அலோட் டு கஸ்டமர் 100 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து கிரெடிட் சைடு வரும் 100 rupees. அடுத்து வேறு என்ன வரும்? பிரான்ச் எக்ஸ்பென்சஸ் வராது, பெட்டி கேஷ் வராது, பெட்டி எக்ஸ்பென்சஸ் எதுவுமே வராது. ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம டேலி பண்ணி போட்டுக்கலாம். ஆட் பண்ணால் இந்த சைட் டெபிட் சைடு வந்து 54,000 வருது. ஸோ அதை வந்து கிரெடிட் சைடும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இங்கே என்னென்ன இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளோசிங் பேலன்ஸ் மிஸ் ஆகுது அண்ட் கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெப்டாஸ் மிஸ் ஆகுது. ஸோ 2 இன்ஃபர்மேஷன் வந்து மிஸ் ஆகுது. எதுக்கு நம்ம ப்ரியாரிட்டி கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெப்டாஸுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுப்போம். எவ்வளோ பேலன்ஸ் மிச்சம் இருக்கோ அதை நம்ம கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெப்டாஸில் தான் போடுவோம் ஃபுல்லாக. ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் நில்லுன்னு வந்துடும். இந்த பேலன்சிங் ஃபிகர் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53,350 வருது. ஓகேவா? புரிஞ்சுதா? பிரான்ச் டெப்டாஸ் அக்கௌண்ட். இப்போ பிரான்ச் அக்கௌண்ட் போடலாமா? இப்போ பிரான்ச் அக்கௌண்ட் போடுறதுக்கு முன்னாடி அண்ட் பெட்டி கேஷுன்றது கொடுக்கல, நம்மளுக்கு க்ளோசிங் பெட்டி கேஷ் கொடுக்கல. ஆனால் என்னென்ன பெட்டி கேஷ் கொடுத்துருக்காங்க? ஓப்பனிங் பெட்டி கேஷ் சொல்லியிருக்காங்க அண்ட் பெட்டி கேஷ் சென்ட் டு பிரான்ச் சொல்லியிருக்காங்க, பெட்டி எக்ஸ்பென்சஸ் சொல்லியிருக்காங்க. இத்தனை பெட்டி கேஷ் சொல்லியிருக்காங்களா? ஸோ அப்போ க்ளோசிங் பெட்டி கேஷும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். கால்குலேஷன் ஆஃப் க்ளோசிங் பெட்டி கேஷ் எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் பெட்டி கேஷ் சொல்லியிருக்காங்களா 200, அந்த 200 ப்ளஸ் பெட்டி கேஷ் சென்ட் டு பிரான்ச் 500, அதை ஆட் பண்ணிக்கிறோம். 200 + 500 ஆட் பண்ணிக்கிறோம். அண்ட் வந்து பெட்டி எக்ஸ்பென்சஸ்னால் நம்ம மைனஸ் பண்ணுவோமா? ஸோ பெட்டி எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் நமக்கு 300 கிடைக்கிது க்ளோசிங் பெட்டி கேஷ். ஓகேவா? இப்போ கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெப்டாஸ் 53,350, க்ளோசிங் பெட்டி கேஷ் 300. இது நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து பிரான்ச் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாமா? இப்போ திருச்சி பிரான்ச் அக்கௌண்ட் அப்படின்னு ஹெட்டிங் போடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டாக், ஓப்பனிங் ஸ்டாக் வந்து எங்கே வரும்? டெபிட் சைடு வருமா? ஓப்பனிங் பேலன்ஸ், ஓப்பனிங் ஸ்டாக் 30,000, டெப்டாஸ் 12,000, பெட்டி கேஷ் 200 போட்டாச்சு. அடுத்து குட்ஸ் சென்ட் டு பிரான்ச் எங்கே வரும்? டெபிட் சைடில் தான் வரும். ஸோ 50,000 போட்டாச்சு. அடுத்து குட்ஸ் ரிட்டர்ன் டு ஹெட் ஆஃபீஸ் 600, அது எங்கே வரும்னா கிரெடிட் சைடு வரும். ஸோ போட்டாச்சு. அடுத்து வந்து கேஷ் சேல்ஸ் வந்து கிரெடிட் சைடு வருமா? பை பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதிட்டு கேஷ் சேல்ஸ் வந்து 30,000 எழுதுகிறோம். அடுத்த கிரெடிட் சேல்ஸ் வந்து பிரான்ச் அக்கௌண்ட்டில் போட மாட்டோம், சேல்ஸ் ரிட்டர்ன் போட மாட்டோம், பேட் டெட்ஸ், டிஸ்கவுண்ட் அலோடு அதெல்லாம் போட மாட்டோம். அடுத்து பிரான்ச் டெப்டாஸ் அக்கௌண்ட்டில் நம்ம கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெப்டாஸ் கண்டுபிடிச்சிருக்கோமா? பேலன்சிங் ஃபிகராக எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்னா 53,350 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதையும் நம்ம இங்கே போடுறோம். கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெப்டாஸ் 53,350 போட்டாச்சா? அடுத்து இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் சொல்லியிருக்காங்களா? ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பை பிரான்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 1,000 rupees சொல்லியிருக்காங்க. ஃபர்னிச்சரை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க பிரான்ச். ஸோ வந்து பர்ச்சேஸ் பண்ணால் கேஷ் எதுலேருந்து எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கம்லேருந்து தான் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ இந்த ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த பிரான்ச் அக்கௌண்ட்டில் இன்கம்ன்றது இந்த கேஷ் சேல்ஸ்லேயும் கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெப்டாஸ்லையும் தான் இருக்குது. ஸோ இதிலேருந்து தான் நம்ம இந்த ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ண கேஷை நம்ம எடுத்து கொடுக்கணும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா கேஷ் சேல்ஸ் வந்து 30,000, கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெப்டாஸ் 53,400 ஆட் பண்ணிங்கன்னா 83,350 வருது. இப்போ இந்த 83,350 தான் இந்த ஃபர்னிச்சர் பர்ச்சேஸை நம்ம எடுத்து கொடுக்க போகிறோம், இந்த 1,000 rupees-ஐ. ஸோ இந்த ஃபர்னிச்சர் பர்ச்சேஸை மைனஸ் பண்ணுறோம் 1,000 rupees. இப்போ இந்த மைனஸ் பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 82,350 வருது. புரிஞ்சுதா? இது ஃபர்னிச்சர் பர்ச்சேஸுன்றது
எதுலேருந்து எடுத்து கொடுப்பாங்க, இன்கம்ல இருந்து தான் எடுத்து கொடுக்க முடியும். இப்போ இந்த பிரான்ச் அக்கௌண்ட்லேயே வந்து எது இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஷ் சேல்ஸும் கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெட்டாஸும் தான் இன்கம். ஸோ இதுலேருந்து தான் அவங்க வந்து எடுத்து கொடுக்க முடியும். ஸோ இங்கேருந்து நம்ம மைனஸ் பண்ணுறோம். புரிஞ்சிச்சா? இப்போ அடுத்து பாருங்கள், இது முடிஞ்சிச்சா? பிரான்ச் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 3000 சொல்லியிருக்காங்க. அந்த 3000 நம்ம போட்டுக்கலாம். பிரான்ச் எக்ஸ்பென்சஸ் பெய்டு பை ஹெட் ஆஃபீஸ் 3000. அடுத்து பார்த்தீங்கன்னா பெட்டி கேஷ் சென்ட் டு பிரான்ச், இதில் பார்த்தீங்கன்னா பெட்டி கேஷ் சென்ட் டு பிரான்ச் 500 சொல்லியிருக்காங்களா? ஸோ அதை நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி பெட்டி எக்ஸ்பென்சஸ் நமக்கு வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் சொல்லியிருக்காங்களா? ஸோ க்ளோசிங் ஸ்டாக் வந்து 12,500 அது போட்டாச்சு. அடுத்து வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், க்ளோசிங் பெட்டி கேஷ் கண்டுபிடிச்சிருக்கோம்ல ஒரு 300, அந்த 300 நம்ம போட்டுக்கலாம். புரிஞ்சிச்சா? இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதையும் தான் நம்ம நெக்ஸ்ட் மந்த் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இது அசட்டோட க்ளோசிங் பேலன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் தெரியுமா? இப்போ இந்த இயர் வந்து ஒரு அசட் வந்து புதுசாக வந்திருக்கு. ஸோ அதையும் நம்ம க்ளோசிங் பேலன்ஸாக காமிக்கணும். எவ்வளோ ஃபர்னிச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 rupees. புரியுதா? இங்கே ஏன் நம்ம போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசட்டோட க்ளோசிங் பேலன்ஸ் இது. இப்போ இந்த ஃபர்னிச்சருன்றது புதுசாக நமக்கு இந்த வருஷம் வந்திருக்கு. ஸோ அதையும் நம்ம எடுத்துகிட்டு அடுத்த வருஷத்துக்கு நம்ம போடுறோம். ஓகேவா? இது வந்து க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் அசட், ஸ்டாக்கு, பெட்டி கேஷு, ஃபர்னிச்சர். ஸோ இப்போ எல்லாமே போட்டாச்சா? இப்போ டேலி பண்ணலாமா? இப்போ இந்த சைட் பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைட் தான் அதிகமாக வருது. எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 96,750 வருது. இப்போ அதை டெபிட் சைட்லேயும் போட்டுக்கிட்டு டெபிட் சைடில் எவ்வளோ பேலன்ஸ் வருதோ அதான் நம்மளுக்கு ப்ராஃபிட். எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1050. ஸோ இதில் இந்த சம்பளம் வந்து 1050 தான் ப்ராஃபிட். புரிஞ்சுதா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த மாடல் ஆஃப் சம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம ஆர்ட்ஸ் இன்ஃபோ தமிழ் 3C சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.